ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 20. இன்றைக்கி டேட்டு ஏப்ரல் 20 கைஸ். இப்போது டைம் என்ன ஆகுதுன்னா 6:40 ஆகுது. 6:45 ஆகிடுச்சு. நான் ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி பூந்தமல்லி ட்ராப்பு. இது ரேப்பிடோவில் வந்துச்சு கைஸ். என்ட்ரி பண்ணுமா? ரேப்பிடோ பிக்கப் பண்ணும். ரேப்பிடோ தான். 6449 சார். உட்காருங்க. ஹெல்மெட். கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 22 கிலோமீட்டர் 30 நிமிஷம் காட்டுது கைஸ். எவ்வளோ ஆச்சு? 276. சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் இல்லைண்ணா. இல்லையா? பேலன்ஸ் ஜிபே பண்ணவா? இல்லை, வேண்டாம் வேண்டாம். இல்லைங்க, நீங்கள் குடிங்க. நான் அதை கேட்டு வந்துடுறேன். எங்கே வருதுன்னு கேட்டு வந்துடுறேன். சரி, ஓகே கைஸ். இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கஸ்டமரை நம்ம பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணோம். கஸ்டமர் லொக்கேஷன் மாற்றி போட்டிருக்காரு. அவருக்கு ட்ராப் இங்கே பண்ணணுமா, அதனால் இங்கே பண்ணிட்டோம். இதுக்கு 276 வந்துச்சு. கஸ்டமர் 300 பே பண்ணிட்டாரு கைஸ். கைஸ், இப்போ மணி 8 ஆகுது. நம்ம போன ரைடு முடிச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கேருந்து 1.3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி புளியந்தோப்பு ட்ராப்பு. ரேப்பிடோ பைக் பூஸ்டில் தான் கைஸ் வந்துச்சு. உட்காருங்க ப்ரோ. போலாமா ப்ரோ? போலாமா காய்ஸ்? கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 23 கிலோமீட்டர் 53 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு காய்ஸ். நான் பேலன்ஸ் ஜிபே பண்ணுறேன். இதானே ப்ரோ? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ஹெல்மெட். ஓகே கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 238 வந்திருக்கு. கமிஷன் போக 223 வந்துருக்கு கைஸ். லாஸ்ட் ரைடு புளியந்தோப்பில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ரைடு சென்ட்ரலுக்கு ஒன்று வந்துச்சு. 3 கிலோமீட்ரு ஊபரில். அதுக்கு 60 ரூபா அமௌண்ட் வந்துச்சு. அந்த ரைடை முடிச்சாச்சு கைஸ். அதை முடிச்சுட்டு நமக்கு இப்போ ஒரு பார்சல் ரைடு கிடச்சிருக்கு. இது ஊபரில் வந்துச்சு. 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி திருவான்மையூர் ட்ராப்பு. பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பார்சல். இது இங்கேருந்து 14 கிலோமீட்ரு 29 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். ஓடிபி சொல்லுங்க. உட்காருங்க ப்ரோ. காய்ஸ், நமக்கு இப்போ அடுத்த ரைடு ஒன்று கிடச்சிருக்கு. இது அப்படியே சென்ட்ரல்லேருந்து ராஜா அண்ணாமலைபுரம் ட்ராப்பு. 8 கிலோமீட்டர் காய்ஸ். இந்த ரைடு 8 கிலோமீட்டர் 17 நிமிஷம் காட்டுது. இது போகிற வழி தான். அதனால் இந்த ரைடையும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ ப்ரோ.
கைஸ் ஃபஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 91 வந்துச்சு. கஸ்டமர் 100 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 83 வந்துருக்கு கைஸ். கைஸ் பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 190 வந்திருக்கு. கஸ்டமர் பார்சல் பிக் பண்ணும்போது பே பண்ணிட்டாரு. 200 பே பண்ணிட்டாங்க. கைஸ் போன ரைடு இப்போ தான் முடித்தோம். நமக்கு இப்போ உடனே ஒரு ரைடு கிடச்சிச்சு கைஸ். இது ஊபரில் வந்துச்சு. 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி சித்தாவில் பார்க்கும் ட்ராப்பு. ஊபர் ஆனா கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது இங்கேருந்து 19 கிலோமீட்ரு 39 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டுருக்கு கைஸ். கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு 218 வந்துச்சு. 9 ருபீஸ் வேலெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் 227 வந்துருக்கு கைஸ். 227 கைஸ் இந்த ரைடு முடித்தோடனே நமக்கு இன்னொரு ரைடு கிடச்சிருச்சு. இது ரேப்பிடோவில் வந்துச்சு. பிக்கப் லாங்கு கைஸ். பிக்கப் 2 கிலோமீட்டரில் பிக்கப்பு. பள்ளிக்கரணை ட்ராப்பு 7 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அதனால தான் எடுத்தேன். $7065 உட்காருங்க. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 7.5 கிலோமீட்ரு. பத்தொம்பது நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். ஓகே தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 135 வந்திருக்கு. கமிஷன் போக எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில. நான் வரும்போதே ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். 9 ருபீஸ் டிடக்ஷன் அப்படின்னா நமக்கு 125 கிடச்சிருக்கு கைஸ் இந்த ரைடில். நான் இப்போ வரும்போதே ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணிட்டேன். இது எங்கன்னா இங்கேருந்து 700 மீட்டர் காட்டுறது. 400 மீட்டரில் பிக்கப் பண்ணி சென்னை சென்ட்ரல் ட்ராப்பு கைஸ். என்னங்க ப்ரோ? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 20 கிலோமீட்ரு 49 நிமிஷம் காட்டுது கைஸ். ஜிபே ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. ஹெல்மெட். கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 247 வந்திருக்கு. கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாரு.
கைஸ் நம்ம போன ரைடு 1:10க்கு முடித்தோம். இப்போ மணி 2 போகுது. நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கே ஒரு 1.2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி வேளச்சேரி ட்ராப்பு. இது போர்ட்டரில் வந்துச்சு கைஸ். பார்சல் போர்ட்டர் ஆ சாய் ப்ரொஃபைல் பகதூர் பாய் வேளச்சேரி. கைஸ் பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த லென்த்து கட்டியிருக்காங்க, உழுவாமல் இருந்தால் சரிதான். இது இங்கேருந்து 19 கிலோமீட்டர் 46 நிமிஷம் கட்டுது கைஸ். கைஸ் பார்சல் டெலிவரி கொடுக்குற லொக்கேஷன் வந்துட்டோம். ஹலோ, ஆமாம் பேமெண்ட் யார் ப்ரோ பண்ணுவா? இப்போ கால் பண்ண. ஓகே, ஒரே நிமிஷம் ப்ரோ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 253 வந்திருக்கு. இன்னும் கஸ்டமர் அமௌண்ட் இன்னும் போட்டுள்ள 5 மினிட்ஸில் போட்டு வரன்ருக்காரு. கமிஷன் போக 232 வந்திருக்கு கைஸ். கைஸ் நம்ம போன ரைடு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நமக்கு இப்போ போர்ட்டரில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இல்லை 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி குரோம்பேட்டு ட்ராப்னு வந்துச்சு. இதுதான் பிக்கப் லொக்கேஷன். ஆனால் அவங்க லொக்கேஷன் மாற்றி போட்டுருக்காங்களாம். அமௌண்ட் வந்து 131 வந்துச்சு கைஸ். அவங்க போட்டிருக்க லொக்கேஷன் வந்து எனக்கு 4 கிலோமீட்டர் காட்டுனுச்சு கைஸ். நான் அவங்கள்ட்ட சொன்னேன் 135 அமௌண்ட் வருது, இதுக்காக 4 கிலோமீட்டர்லாம் போய் பிக்கப் பண்ணால் அது செட் ஆகாதில்ல, நான் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னேன். கொஞ்சம் பார்சல் கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ரோ, நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வாங்க, நான் எக்ஸ்ட்ரா கூட தரேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, நம்ம போய்ட்டு பிக்கப் பண்ணலாம். கைஸ் பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இது சின்ன கவர் தான். இது 7 கிலோமீட்டர் 18 நிமிஷம் காட்டுது கைஸ். கைஸ் பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 126 வந்திருக்கு. 131 அமௌண்ட்டு. கஸ்டமர் பே பண்ண வேண்டியது 126. கஸ்டமர் 150 பே பண்ணிட்டாரு. இதுக்கு நமக்கு 115 கிடச்சிருக்கு கைஸ். கைஸ் இப்போ எங்கே இருக்கோன்னா இது ஹஸ்தினாபுரம். நம்ம லாஸ்ட் ரைடு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு சின்ன ரைடு இங்கே கிடச்சிது, ஒரு 3 கிலோமீட்ரு. அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு 60 ரூபா வந்துச்சு கைஸ் அமௌண்ட்டு. அந்த ரைடு இப்போ தான் முடித்தேன். நமக்கு இப்போ இன்னொரு ரைடு கிடச்சிருக்கு. இது ஓலா பார்சல். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி சேலையூர் ட்ராப்பு 9.7 எவ்வளோ தான் கைஸ் வந்துச்சு கிலோமீட்ரு. ஆனால் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம், 270 மேலே காமிச்சிது எனக்கு அமௌண்ட்டு. பார்க்கலாம் இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டு கிடைக்குதா என்னன்னு. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இதுக்குள்ளே பிக்கப், இதுக்குள்ளே தான் கைஸ் பிக்கப்பு. ஓகே, ஓடிபி சொல்கிறீங்களா?
ஓகே ஓகே. ஓடிபி வருமா? நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வரும். வித்தவுட் ஓடிபி தான் கொடுத்தேன். அப்படின்னா வராது. ஓகே. அவங்களுக்கு ஓடிபி வருமா? நீங்கள் வித்தவுட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வராது. ஓகே. பேமெண்ட் அவங்க பண்ணாங்களா? பண்ணிட்டேன்னா ஆன்லைன்ல. ஆன்லைனில் பண்ணி சரி ஓகே. அது எனக்கு கம்ப்ளீட் பண்ணாதான் மேம் காமிக்கும். ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. கைஸ் பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இது பேட்டரியா 10 கிலோமீட்டர் வருது கைஸ். 10 கிலோமீட்டர் 30 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணியிருக்காங்களாம். நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. கைஸ் இந்த பார்சலை டெலிவரி பண்ண இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டரில் ஒரு ரைடு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். இது இப்போ தான் கிடச்சிது. ஒரு 300 மீட்டர் தான் காமிச்சிது. 300 மீட்டரில் பிக்கப் பண்ணி ஆவடி ட்ராப்பு. அமௌண்ட்டு 441 காட்டுது கைஸ். அப்படியே இந்த பார்சலை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் இந்த பார்சலை டெலிவரி பண்ணலாம். அதுக்கப்புறம் போய்ட்டு இந்த பார்சலை டெலிவரி பண்ணலாம் கைஸ். இந்த பார்சல் பிக் பண்ணியாச்சு. இந்த ஒரு கவர் தான். இது 33 கிலோமீட்டர் 1 ஹவர் காட்டுது கைஸ். நம்ம ஓலா பார்சலோட டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். அது எங்கண்ணா இருக்குது? நானும் 2 ரவுண்டு அடிச்சிட்டேன், கிடைக்கல. எங்கிட்ட கேட்டிருந்தா பத்து சொல்லியிருப்பாங்க. இல்லை C3 அதில் போடல, A3ன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே. இந்த பாருங்க A3 தான் போட்டிருக்காங்க. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பெய்டு ஆன்லைன் மட்டும் வருது. கைஸ் நான் சொன்னல 277 வந்திருக்கு. 10 கிலோமீட்டர் ரைடு 277. கைஸ் பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். கைஸ் இந்த பார்சல் டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கு 424 வந்துச்சு அமௌண்ட்டு. நம்ம கமிஷன் போக 388 கிடச்சிருக்கு கைஸ். அந்த பார்சல் டெலிவரி கொடுத்து 5 நிமிஷம் ஆச்சு. நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இங்கேருந்து 200 மீட்டரில் பிக்கப் பண்ணி வடபழனி ட்ராப்பு. இது ரேப்பிடோ பைக் பூஸ்டில் வந்துச்சு கைஸ். உட்காருங்க. கைஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது 20 கிலோமீட்டர் 50 நிமிஷம் காட்டுது கைஸ். $208. ஓகேண்ணா. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 208 வந்திருக்கு. கஸ்டமர் 210 பே பண்ணிட்டாங்க. நம்ம கமிஷன் போக 195 வந்திருக்கு கைஸ். கைஸ் இந்த ரைடு முடிச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கும். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது ஊபர் பார்சலு. 600 மீட்டரில் பிக்கப் பண்ணி பம்மல் ட்ராப்பு கைஸ். கைஸ் பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு.
அது ஒரு சின்ன பார்சல் தான், பேக்கில் வச்சுட்டேன். இது 15 கிலோமீட்டர் 39 நிமிஷம் காட்டுது கைஸ். ஒர்க் ஆகலையா? என்னாச்சு? நெட்வொர்க் வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. கைஸ், இது ஒரு சின்ன ரைடு. வர வழியில் கத்திப்பாறையில் பிக்கப் பண்ணி திருச்சூலம் ட்ராப்பு. ஒரு 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 77 வந்துச்சு அமௌண்ட்டு. கஸ்டமர் 80 பே பண்ணிட்டாங்க. விவசாயி சின்னத்திற்கு கமிஷன் போக 70 வந்துருக்கு கைஸ். கைஸ், பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். எனக்கு வந்துடுச்சு போய், பொருள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஃபஜர் கோட்டை. சரி, ஓகே. சீக்கிரட்டே கிடச்சிருச்சு. ஆமாம், ஏன்னா ஸ்டாக் மாறி மாறி வருது, அதனால் சீக்கிரட்டே கிடச்சிருச்சு எனக்கு. அதான் சொன்னாங்க. ஓகே, எது இருந்தாலும் எல்லாமே ஒரிஜினல் போட்டாலே 3 வருஷம் வரும் பாய். இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? 189. 200 போட்டுருங்க. தேங்க்யூ ப்ரோ. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 189 வந்துச்சு. கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். ஓடிபி. ஊபருக்கு மேக்ஸிமம் ஓடிபி வராது கைஸ். ஓடிபி கொடுத்துருக்காங்க 9567. ஓகேண்ணா, தேங்க்யூ. கைஸ், சார்ஜ் 2% தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக இன்றைக்கியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 3022 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். மார்னிங் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 10 ஆகுது. பெட்ரோலுக்கு 400 மைனஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் சாப்பிட்றதுக்கு 50 ரூபா ஆச்சு. மதியமும் 50 ரூபா தான் ஆச்சு. நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி 2522 கைஸ். நம்ம 60 நாள் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் நாள் 20 இன்றைக்கி. நம்ம 20 நாளைக்கு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 25,050 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுனுச்சுன்னு நான் காலைல நோட் பண்ணல. ஓகே, அடுத்த வீடியோலேருந்து கரெக்டாக பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.